சொன்ன இந்த பேட்டு தான், வா போலாம் மேலே. ஓ ஆண்டி செஸ் இருக்கா, விளையாடலாமா? அம்மா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ காயின்ஸில் அடிக்கடி வந்து விளாட்லாம். உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிங்க. ஏய், இங்கெல்லாம் போலீஸ்ல இருக்கிற மாதிரி தெரியல, நீ தூக்கு பார்த்துக்கலாம். சரி நான் தூக்கிடுறேன். ப்ரோ நான் ரெடியாக தான் இருக்கேன் ப்ரோ. இதானே நீ என்னை பற்றி கொடுத்த கம்ப்ளைண்ட்டு? இதா ஒரு வார்த்தை மாறாம இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. ஆமா, எங்க கூட்டத்துல வந்து சேரும் போது எழுத படிக்கவே தெரியாதுன்னு, இப்ப என்ன இவ்வளவு அழகா எழுதியிருக்க? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஏதோ குடும்பத்து மேல இருந்து பாசத்துல நான் எங்க மாட்டிக்கணுன்ற பயத்துல தானே பண்ணிட்டேன். ஆனா நான் விட்டுனா இனிமேல் பண்ண மாட்டேனா. ஆனா ஏதோ குடும்பத்து மேல பாசத்துல பட்டு நான் விட்டுனா பிளீஸ்ண்ணா. ஹேய், அப்ப நமக்குலாம் குடும்பம் இல்லையா? இந்த மாதிரி பின்ன வச்சுக்கோங்க. பின்னு எதுக்குன்னா, நீங்க ஓடி போய் அவனை பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் குழந்தைய வாங்குங்க. குழந்தைய அவன் தரமாட்டான். அதனால இந்த பின்னை வச்சு குத்துனீங்கன்னா கையை ரிலீஸ் பண்ணுவோம், குழந்தைய ஈஸியா பிடிக்கலாம். அதுக்குதான் இந்த பின். சில நேரத்துல பெரிய பெரிய ஆயுதத்தை விட இந்த மாதிரி சின்ன விஷயம் பெருசா யூஸ் ஆகும். 2-3 ஸ்கெட்சில் பிசறு தட்டும் போது நினைச்சேன்டா நம்ம கூட்டத்துல ஏதோ கருப்பாடு இருக்குன்னு. ஆனா அது நீதான்னு நினைச்சு கூட பார்க்கல. இங்கேதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர பொண்ணுதான் நினைக்கிறேன். அந்த பொண்ணை பிடிங்க.